6,000 ஆண்டுகள் பழமையான ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. நம்ம இப்ப 2025வது ஆண்டுல இருக்கோமா? உலகம் ஆரம்பமாகி 2000 ஆண்டுகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கிமு, கிபி இது எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னாடி அதாவது கிபி அப்படின்றது தான் 2000 ஆண்டுகள். கிமு பல ஆண்டுகள் இருக்கலாம். அது எக்ஸாக்ட்டா இத்தனை ஆண்டுகள் இருந்தது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இருந்த மனிதர்கள் நிறைய வாழ்க்கை முறை இது எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ அப்படின்றது என்ன? நம்மளுடைய காலம் காலமாக மூதாதையர்களுடைய உடல்ல இருந்து நம்மளுக்கு கடத்தப்பட்டது தானே. ஆனா மனிதர்களோட ஒப்பே இட முடியாத இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டிஎன்ஏவே இல்லாத ஒரு டிஎன்ஏ எப்படி ஒரு மனிதன் ஒரு ஒரு வாழ்ந்திருக்க முடியும்? அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னாக்கா டிஎன்ஏவே ஒரு மாதிரி நம்ம இப்ப வந்திருக்கோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படி காலங்கள் மாறி 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 இப்போ இந்த 2025ல இருக்கும். சரி, இந்த 6,000 ஆண்டுகள் பழமையான டிஎன்ஏ எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னா அமெரிக்கால. சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான கொலம்பியால தான் இந்த ஒரு மனிதர்களுடைய டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஒரு ஆராய்ச்சியின் மூலியமா. பொதுவா நம்ம ஊர்லயுமேவும் நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. மண்கள்லாம் தோண்டி நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சிலை கிடைச்சிருக்கு, இந்த எண் கிடைச்சிருக்கு, இந்த இந்த உருவம் கிடைச்சிருக்கு, இந்த மனிதனுடைய எலும்புக்கூடு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் நம்மளுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்கேயுமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் ஒரு இடத்தை தோண்டும் பொழுது அங்க மனிதனுடைய எலும்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ நம்ம இப்ப கரண்ட்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டிஎன்ஏவோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூட ஒத்து போகல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை நம்ம அறியப்படாத ஒரு பண்டைய வம்ச வழியாக இந்த ஒரு மரபணு சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய கொலம்பியால இருக்கக்கூடிய பொலோடோ ஆர்கிபிளானோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சவுத் அமெரிக்கால ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அங்கிருந்து மேபி புலம்பெயர்ந்து போன மனிதர்கள் இப்ப இருக்கிற மனிதர்களோட முற்றிலும் தொடர்பே இல்லாத ஒரு மரபணு கொண்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க புலம்பெயர்ந்து போகாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய டிஎன்ஏ இப்ப இருக்கிறவங்களோட வரைக்கும் ஒத்து போகிற மாதிரி கண்டினியூ ஆயிருக்கும் இல்லையா? அதனால சவுத் அமெரிக்கால ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. பட் அவங்க அங்கிருந்து புலம்பெயர்ந்து வேற எங்கேயோ போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பூர்வீக அமெரிக்கர்கள் அப்படின்றவங்க வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சைபீரியால இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னும், ஆனா அவங்க சவுத் அமெரிக்காக்குள்ள எப்போ எப்படி வந்தாங்க அப்படின்றது மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இது முந்தைய ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. பூர்வீக அமெரிக்கர்கள்லாம் இங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது. ஆனா இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ சாம்பிள் ஆனது செகுவா 6000 பிபி அப்படின்னு அழைக்கப்படுது. இது சவுத் அமெரிக்கால ஆரம்ப காலத்துல குடியேறின ஒரு மக்களுடைய தனித்துவத்தை சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க அந்த ஒரு முந்தைய ஆராய்ச்சியோடையும் ஒத்து போகல, இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சியோடையும் ஒத்து போகல, இப்ப இருக்க மனிதர்களோடையும் ஒத்து போகல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது குளோவிஸ் கலாச்சார மரபணு அதோடையும் இவங்க ஒத்து போகலையா, கலிபோர்னியாவுடைய சேனல் தீவுகள்ல இருக்கக்கூடிய பண்டைய கால மக்களுடைய மரபணுவோடையும் இது ஒத்து போகலையா. ஜெர்மனில இருக்கக்கூடிய சென்கென்பர்க் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மனித பரிணாம மையத்தினுடைய முக்கிய ஆய்வாளரும் முனைவர் பட்ட மாணவருமான கிம் லூயிஸ் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு ஆராய்ச்சி நடந்த அந்த ஒரு இடம் இந்த ஆராய்ச்சி நடந்த அந்த இடமானது ஒரு காலத்துல மெசோ அமெரிக்கா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது, which is ஆன்டிஸ் அமேசான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இப்ப ஆராய்ச்சி நடந்த ஒரு இடம். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்க இருந்து எப்படி இங்க குடியேறி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஹிஸ்டரி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. பிகாஸ் இப்ப கண்டுபிடிச்ச அந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இப்ப இருக்கிறவங்களோட ஒத்து போகல அப்படின்னா, இந்த பாலம் வழியா இங்க இருந்தவங்க போயிருக்கணும், அதே பாலம் வழியா வேற இடத்துல இருந்து மனிதர்கள் புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கணும் அப்படின்றதுதான். இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாதிரியான ஆராய்ச்சியில இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதுல முக்கியமா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆராய்ச்சி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.